கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இருந்து டாடா ஏஸ் வேனில் குட்கா பொருட்கள் கடத்தி வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் கடலூர் மாவட்ட எஸ்பி ராஜாராம் உத்தரவின்படி தனிப்படை போலீசார் கர்நாடக எல்லையான சேலத்தில் இருந்து சம்பந்தப்பட்ட வாகனத்தை பின்தொடர்ந்து வந்தனர். அப்போது விருதாச்சலம் புறவழி சாலையில் வந்தபோது போலீசாரை கண்டதும் மாற்று வழியில் செல்ல முயன்ற வேனை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். பின்னர் அந்த வேனில் இருந்த ரகசிய அறையில் 40 மூட்டைகளில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஹார்ன்ஸ், கூலிப் உள்ளிட்ட குட்கா பொருட்கள் கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றையும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வேனையும் பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக வேன் ஓட்டுநர் கோபால கவுடா என்பவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி கல்லாபி சாலையில் வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் எதிரில் கலீம் என்பவர் பீடா கடை வைத்துள்ளார். இவரை சந்தேகித்த போச்சம்பள்ளி போலீசார் கடந்த சில நாட்களாக அவரது கடையை கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் இவர் வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு சென்று ஹார்ன்ஸ், குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை மொத்தமாக கொள்முதல் செய்து தனது வீடு மற்றும் கடையில் பதுக்கி வைத்து மறைமுகமாக விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவரது வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 35 கிலோ குட்கா மற்றும் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கலீமையும் கைது செய்து தருமபுரி சிறையில் அடைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். அவ்வாறு வரும் பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் தீர்த்தமாடிவிட்டு கோவிலுக்கு உள்ளே 22 தீர்த்தங்களை தீர்த்தமாட கிழக்கு ரத வீதியில் இருந்து வடக்கு ரத வீதிக்கு செல்வார்கள். ஆனால் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் அவ்வழியாக செல்லும் பக்தர்கள் அவதிப்பட்டு வந்தனர். இந்நிலையில் ராமேஸ்வரம் நகர்மன்ற தலைவர் நாசர்கான் பக்தர்களை வெயிலில் இருந்து காக்க தனது சொந்த நிதியில் இருந்து 6 லட்சம் ரூபாய் மதிப்பில் கிழக்கு ரத வீதியில் சாலையில் பக்தர்கள் நடந்து செல்லும் பாதையில் நிழல் பந்தல் அமைத்து கொடுத்துள்ளார். சொந்த நிதியில் நிழல் பந்தல் அமைத்து கொடுத்த நகரமன்ற தலைவர் நாசர்கானுக்கு உள்ளூர் பொதுமக்கள் பாராட்டை தெரிவித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் திருப்பத்தூர் கிளை சார்பில் அச்சுக்கட்டு பகுதியில் பள்ளிவாசல் எதிரே உள்ள வளாகத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்கள் விடுபட வேண்டியும், மழை பெய்து நீர்நிலைகள் நிரம்பி பசுமையான சூழ்நிலை உருவாக்க வேண்டியும் தொழுகையில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் இடுவாய் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வி. இவர் திருப்பூர் மாநகராட்சி 44வது வார்டில் துப்புரவு பணியாளராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் செல்வி வேலையை முடித்துவிட்டு இடுவாய் செல்வதற்காக பழைய பேருந்து நிலையம் அருகே சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்போது கல்லூரி மாணவிகளை அழைத்து வந்த தனியார் கல்லூரி பேருந்து மோதி துப்புரவு பணியாளர் செல்வி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து தகவலிருந்து சம்பவ இடத்துக்கு வென்ற திருப்பூர் தெற்கு காவல் நிலைய போலீசார் செல்வியின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக திருப்பூர் அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள தென்னலக்குடி மதுபான கடையில் டின் பீர் வாங்கி கொடுத்த காரைமேடு கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன், நாங்கூர் கிராமத்தைச் சேர்ந்த சார்ல்ஸ் ஆகியோர் மயக்கமடைந்தனர். இதனை அறிந்து வந்த உறவினர்கள் இருவரும் அருந்திய டின் பீர் டப்பாவில் உள்ள தயாரிப்பு தேதியை பார்த்தபோது கடந்த ஜனவரி மாதமே தேதி முடிவடைந்து காலாவதியாகி இருந்தது தெரியவந்தது. உடனடியாக இருவரையும் மீட்டு சீர்காழி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள கோடாங்பட்டி கிராமத்தில் பண்ணை தோட்டத்தில் பாலாஜி என்பவர் குடியிருந்து வருகிறார். இவர் பழனி செட்டிப்பட்டியில் சுந்தர் டைகர்ஸ் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவர் வியாபாரம் ரீதியாக கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு நாகர்கோவிலுக்கு சென்று தங்கியிருந்தார். இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட மர்ம நபர்கள் பண்ணை தோட்டத்தில் உள்ள வீட்டின் கதவை உடைத்து தங்க முலாம் பூசப்பட்ட சிலைகள் உட்பட பல்வேறு பொருட்களை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து பழனி செட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அதே பகுதியைச் சேர்ந்த கஞ்சா வியாபாரி ரமேஷ், சங்கர், ஆனந்த் உள்ளிட்ட 6 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்துள்ள
மணப்புத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி ராஜீவ்காந்தி. இவரது 3 வயது பெண் குழந்தை கவினா வீட்டின் அருகில் விளையாட சென்றபோது விஷப்பாம்பு ஒன்று கடித்துள்ளது. இதனால் குழந்தை மயக்கமடைந்ததை அடுத்து அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் உடனடியாக பன்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று கொண்டிருந்த போது செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த புதுப்பேட்டை போலீசார் குழந்தையின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாம்பு கடித்து 3 வயது பெண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த வளத்தூர் ஊராட்சியில் குடிநீர் சரிவர வராததால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற மேல்பட்டி காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி குடிநீர் வழங்க துறை சார்ந்த அதிகாரிகளிடம் தெரிவித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல ஆண்டுகளாக இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோவில் மற்றும் ஆதீனத்தின் நிலங்களில் ஏராளமான பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இதனிடையே மின் வசதி கேட்டு மின்வாரிய அலுவலகத்தில் விண்ணப்பம் அளித்தும் தொடர்ந்து அதிகாரிகள் அலைக்கழித்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் சம்பந்தப்பட்ட கோவில் நிர்வாகம் பல ஆண்டுகளாக வாடகை பாக்கி வைத்துள்ளதாக கூறி மின் இணைப்பு வழங்க தேவையான ஆவணங்களை தர மறுப்பதாகவும் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். இதனை கண்டித்து மயிலாடுதுறை அருகே சித்தர்காடு பகுதியில் உள்ள மூவலூர் உதவி மின் பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அடிமனை பயனாளிகள் மற்றும் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்போர் நல சங்கத்தின் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய மின்வாரிய அதிகாரிகள் மின் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததன் பேரில் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த சாலை மறியல் போராட்டம் காரணமாக மயிலாடுதுறையில் இருந்து கும்பகோணம் செல்லும் பிரதான சாலையில் அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் சலூன் கடை நடத்தி வந்தவர் கலைராஜன். இவரது மனைவி மைதிலி. இவர்கள் இருவரும் முடித்திருத்தம் செய்ய அதே ஊரை சேர்ந்த பிரபு என்பவரிடம் குலுக்கல் சீட்டு நடத்துவதாகவும் அதில் சேர்ந்தால் குறைந்த பணத்தில் இருசக்கர வாகனங்கள் கிடைக்கும் என்றும் ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். அதனை நம்பி பிரபுவும் அவருடன் சேர்ந்த பலரும் பணம் கட்டியுள்ளனர். பின்னர் குறிப்பிட்ட நாள் கடந்தவுடன் குலுக்கல் குறித்து பணம் கட்டியவர்கள் கேட்டபோது தேர்தலை காரணம் காட்டி நாட்களை கடத்தி வந்த கலைராஜன் திடீரென கடந்த மாதம் 24ஆம் தேதி வீட்டை காலி செய்துவிட்டு குடும்பத்துடன் தலைமறைவாகியுள்ளார். தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அதிர்ச்சியடைந்த அனைவரும் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் ஆகியோரிடம் பணத்தை மீட்டு தரக்கோரி புகார் மனு அளித்தனர். குலுக்கல் சீட்டு நடத்தி பலரிடம் 2 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் வசூலித்து மோசடி செய்த சம்பவம் சிவகங்கை பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை பேருந்து நிலையத்திலிருந்து தஞ்சை செல்லும் சாலையில் பெரியசாமி என்பவருக்கு சொந்தமான பெட்டிக்கடை உள்ளது. இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி நள்ளிரவு மர்ம நபர் ஒருவர் கடையின் பூட்டை இரும்பு கம்பியால் உடைக்கும் காட்சிகளும் பின் கதவை கையால் இழுத்து உடைக்கும் காட்சிகளும் அந்த கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. மேலும் அந்த நபர் சம்பந்தப்பட்ட கடையின் பூட்டை உடைத்து உள்ளே செல்ல நீண்ட நேரம் போராடுவதும் அது முடியாமல் போகவே அங்கிருந்து திரும்ப செல்லும் காட்சிகளும் அதில் பதிவாகியுள்ளது. இதேபோல் அதே பகுதியில் உள்ள வெல்டிங் கடையின் பூட்டை உடைக்கும் காட்சிகளும் சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ளது. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரும் நிலையில் இதனை பார்த்து அந்த பகுதி வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சென்னை எண்ணூர் சத்தியவாணி முத்துநகர் 2வது தெருவை சேர்ந்தவர் பாக்கியம். 65 வயது மூதாட்டியான இவர் வட்டிக்கு பணம் தருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இவர் நேற்றிரவு தனது வீட்டு வாசலில் அமர்ந்து கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 நபர்கள் அவரை சுற்றி வளைத்து கத்தியால் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பியோடி உள்ளனர். இதில் மூதாட்டி பாக்கியம் தலை மற்றும் கழுத்து பகுதியில் பலத்த வெட்டு காயங்கள் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு சென்ற எண்ணூர் போலீசார் மூதாட்டியின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர். அதில் மூதாட்டிக்கு மகி என்ற பெயரின் இருப்பதாகவும் இவர் மீது ஏற்கனவே ஒரு வழக்கு உள்ள நிலையில் கொலை செய்துவிட்டு தப்பியோடிய கும்பல் பேரன் மகியை தேடி வந்தார்களா அல்லது மூதாட்டிக்கு வட்டி பணம் கொடுப்பதில் ஏதேனும் தகராறு ஏற்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணை செய்து தப்பியோடியவர்களை தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பூதாம்பூர் பகுதியைச் சேர்ந்த பச்சான் மகன் செல்வநாதன் என்பவரும், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியைச் சேர்ந்த பகவான் என்பவரின் மகள் பனித்துளி என்பவரும் காதலித்து வந்துள்ளனர். இவர்களின் காதலுக்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டுள்ளனர்.
பின்னர் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என விருதாச்சலம் மகளிர் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். இதுகுறித்து அறிந்த இவரது குடும்பத்தினரும் விருதாச்சலம் மகளிர் காவல் நிலையம் முன்பு ஒன்று கூடியுள்ளனர். அப்போது காதலர்களின் இரு வீட்டாருக்கும் தகராறு ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் தகராறு கைகலப்பாக மாறி காவல் நிலைய வாசல் முன்பு ஒருவருக்கொருவர் கொடூரமாக தாக்கிக் கொண்டனர். அப்போது பெண் காவலர்கள் இருவர் தகராறை தடுக்காமல் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் இருந்து 666 கோடி ரூபாய் மதிப்பிலான 810 கிலோ தங்க நகைகளை ஏற்றிக்கொண்டு தனியார் சரக்கு வாகனம் ஒன்று சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது ஈரோடு மாவட்டம் சித்தோடு சமத்துவபுரம் பகுதியில் சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் வளைவில் சென்றபோது நிலை தடுமாறி நகைகளை ஏற்றி வந்த சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. உடனடியாக தகவலிருந்து சம்பவ இடத்துக்கு வந்த சித்தோடு காவல்துறையினர் ஓட்டுநர் சசிகுமார் மற்றும் பாதுகாவலர் பால்ராஜ் ஆகியோர் பவானி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் தங்க நகைகளை எடுத்து வந்த சரக்கு வாகனத்தை சித்தோடு காவல் நிலையத்துக்கு எடுத்து வந்தனர். தொடர்ந்து வணிக வரித்துறை அதிகாரிகள் ஆய்வுக்கு பிறகு தற்போது மாற்று வாகனத்தில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்புடன் தங்க நகைகளை மீண்டும் சேலம் நோக்கி அனுப்பி வைத்தனர். திருவள்ளூரை அடுத்த மேல் நல்லாத்தூரில் இயங்கி வரும் நீல நிற கால்பந்து குழு சார்பில் 83ஆம் ஆண்டு ஒருநாள் ஐவர் கால்பந்து போட்டி நடைபெற்றது. இப்போட்டியின் முதல் சுற்றில் 16 அணிகள் கலந்து கொண்ட நிலையில் இரண்டாவது சுற்றுக்கு 8 அணிகள் தேர்வாகி மாலை வரை விளையாடியதில் 4 அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றனர். பின்னர் இறுதிப் போட்டியில் 2 அணிகள் தேர்வாகினர். இப்போட்டியில் முதல் பரிசு வென்ற வீரன் துருவன் அணிக்கு 25,000 ரூபாய் ரொக்க பரிசும், இரண்டாம் இடம் பிடித்த FFC அணிக்கு 20,000 ரூபாயும் பரிசாக வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மேல் நல்லாத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஹரிபாபு முதல் பரிசை வழங்கினார். இரண்டாம் பரிசை கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சரவணன் வழங்கினார். மேலும் வெற்றி பெற்ற இரு அணியினருக்கும் கோப்பைகளை ஃபுட் ஃபைட்டர்ஸ் நிர்வாகத்தினர் வழங்கினர். ஆந்திர மாநிலத்தில் இருந்து குளிர்பானங்களை ஏற்றுக்கொண்டு கண்டெய்னர் லாரி ஒன்று மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அதே மார்க்கம் சென்னையில் இருந்து தனியார் சொகுத்து பேருந்து 40க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு தென்காசி நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கெடிலம் ஆற்று மேம்பாலம் அருகே சென்ற கண்டெய்னர் லாரி மீது பின்னால் வந்த தனியார் சொகுசு பேருந்து அதிவேகமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சொகுசு பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த விபத்தினால் பேருந்தின் முகப்பு பகுதிகள் சுக்கு நூறாக நொறுங்கிய நிலையில் அவசர கால கதவு திறக்கப்படாததால் பேருந்தில் சிக்கிக் கொண்ட பயணிகள் பேருந்தின் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்தும் பேருந்தின் முகப்பு வழியாகவும் அவசரமாக பேருந்தை விட்டு வெளியேறினர். இந்த விபத்து காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து போக்குவரத்து போலீசார் போக்குவரத்தை மாற்றுப்பாதையில் அனுப்பி வைத்து சரி செய்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து திருநாவலூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அடுத்துள்ள காட்டுப்புத்தூரில் நேற்றிரவு கனமழை பெய்தது. இதனால் காட்டுப்புத்தூர், மஞ்சமேடு, நத்தமேடு, சீலை பிள்ளையார் புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1300 ஏக்கர் அளவில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த சுமார் 10 லட்சம் வாழை மரங்களில் 3 லட்சம் வாழை மரங்கள் வாழைத்தாருடன் ஒடிந்து விழுந்து சேதமானது. இதேபோல் 5 ஏக்கர் அளவிலான வெற்றிலைக்கொடி பயிர்களும் பலத்த காற்று சாய்ந்து சேதமானது. மேலும் சுமார் தென்னை மரங்களும் 2 ஏக்கர் அளவில் சோள பயிர்களும் சேதமானது. இதனையடுத்து முசிறி சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன் சேதமடைந்த வாழை மரங்கள், வெற்றிலை கொடிகள் ஆகியவற்றை நேரில் பார்வையிட்டு வயல்வெளியில் ஆய்வு மேற்கொண்டு சேதம் குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமாரிடம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குமாறு தொலைபேசி வாயிலாக கேட்டுக்கொண்டார். நேற்று திடீரென்று வெப்பத்தை மீறி ஒரு காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. அதில் எங்கள் பகுதியில் உள்ள வாழை, வெற்றிலை விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. கிட்டத்தட்ட 3 லட்சம் வாழை நிலங்களும் ஒரு 1000ற்கு மேற்பட்ட ஏக்கரில் உள்ள கொடிக்கால் வாழை தரைமட்டமாகிவிட்டது. அதை பார்த்துவிட்டு உடனே மாவட்ட ஆட்சியரிடம் தகவல் தெரிவித்திருக்கின்றோம். அரசாங்கத்திடமும் தெரிவித்து இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏதாவது இழப்பீடு வழங்க வேண்டுமா கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். இதில் இந்த விவசாயிகளுடைய பாதிப்பை ஈடு செய்யவே முடியாது, அந்த அளவுக்கு வந்திருக்குது. நானும் ஒரு விவசாயிங்கிற முறையில் எனக்கும் கிட்டத்தட்ட 1000 வாழைக்கு மேலே எல்லாம் பாதிச்சிருச்சு. காலையிலேருந்து அதான் பார்த்துட்ருக்கோம். பார்த்துட்டு விவசாயிகளோட பகிர்ந்து கொண்டு மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டிருக்கின்றோம். அவர் தக்க நடவடிக்கை எடுப்பார்.
அதற்கு உறுதுணையாக இருப்பேன் என்று கூறி கேட்டுக்கொள்கிறேன். சேலம் சந்திப்பு புதுரோடு பகுதியில் தலைமா என்ற தனியார் மின்பொருள் தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளது. கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் இந்த தொழிற்சாலையில் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் சட்டவிரோதமாக லே ஆஃப் பணி ஊதியம் மற்றும் இதர பண பலன்கள் குறைப்பை கைவிட வேண்டும், நிர்வாகத்தின் பல்வேறு ஊழல் குறித்து விஜிலன்ஸ் விசாரணைக்கு உத்தரவிட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி லேமா மின்னணு தொழிலாளர்கள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் பணியாளர்கள் தொழிற்சாலையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டு நடவடிக்கை குழு தலைவர் சரசுராம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டனர்.